மிதுன ராசி அன்பர்களே, உங்க ராசியின் 12ஆம் இடத்திலே குரு அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடத்திலே தனம் அமர்ந்திருப்பது அப்படின்னாக்க வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகளை வைத்து மனதிலே இருக்கும் அப்படின்னு எண்ணம் உண்டு. 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். அங்கே சந்திரனோடு சேர்ந்திருப்பதால் குடும்பத்திலே பலவிதமான குழப்பங்கள், தீர்வுபடாத அன்ரிசால்வ்டு சொல்யூஷன்ஸ் இல்லாத விஷயங்களாக நிற்குதுன்னு தெரியுது. சந்திரனும் கேதுவும் சேர்ந்து இருப்பதனால தான் குழப்பம் மட்டும் இல்ல, புதிய தெளிவுகளை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது புரிகிறது. வண்டி வாங்கலாமா, வீடு மாத்தலாமா, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் சரியா இருக்கிறாங்களா, ரிப்பேர் பண்ணலாமா, இப்படியே வச்சுக்கலாமான்னு ஏகப்பட்ட லாமா கொஸ்டின்ஸ் இருக்கு. அதே மாதிரி தாயோரின் உடல்நிலையிலே ஆரோக்கிய குறைபாடுகளை பார்க்கிறீர்கள். அதனாலே செய்யக்கூடிய காரியங்கள் அவங்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும்னு யோசிக்கிறீங்க. 5ஆம் இடத்திற்குரியன் 10லே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா லாபத்தை கொடுப்பதற்காகவும் தொழிலிலே வளத்தை கொடுப்பதற்காகவும் அமர்ந்திருக்கிறார் என்பதை புரிகிறது. அதனால் சுக்கிர பகவானை வழிபடுவதனால் உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும் புரிகிறது. 6ஆம் இடத்துக்காரர் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் உட்கார்ந்து 2ஆம் இடத்திலே உட்கார்ந்துருக்கிறார். இவந்தோ நீச்சர் அப்படின்னாலும் பூமி வர்த்தகத்தில எல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யணுங்கிற காஷன் கொடுக்கிறார். சொத்து விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கராரா இருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். உங்களுடைய பார்வையை பார்க்கக்கூடிய கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடம் அப்படிங்கிறதுக்கு குருவானவர் 12ல் அமர்ந்திருக்கிறார். வீட்டில் சின்ன சின்ன பிணக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசிட்டீங்கன்னா சரியா போடும். 8, 9க்குரியவர் 10ல் அமர்ந்திருக்கிறார் பார்க்கணும் சனி பகவான். அதனாலே வேலையில கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தேவைப்படும், வலு உண்டு. அந்த வேலை வலுவுல எப்படின்னா அடுத்தவன்கிட்ட கொடுத்து வேலை செய்யறேன்னு சொன்னா மட்டும் கொஞ்சம் அடி வாங்குவீங்க. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. உங்க வேலையை நீங்க செய்யறதுங்கிறத கரெக்டா செஞ்சுக்கிடுங்க. இல்லைன்னா கஷ்டம் உண்டு. அடுத்தவன்கிட்ட கொடுத்தேன் பிரச்சனை வந்ததுன்னா ஆமா வரும். ஏன்னா தேவையில்லாத நீங்க அடுத்தவனை டிபெண்ட் பண்றது கூடாது அப்படிங்கறதுனால 8, 9 10ல் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் உங்கள் காரியங்களை உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தையை விட்டின் கமாண்ட போட்டு வச்சுக்கோங்க. அதனால பண்ணக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் தெரிவிப்பார்கள். 11ல் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். அதனால் லாபத்தை கொடுக்க போகிறார். 3 முயற்சி செய்தால் போதும் லாபம் வந்துவிடும். அதனால இந்த வாரத்திலே நீங்கள் செய்ய வேண்டியது 5, 7 என்ற இலக்கங்களை அதிர்ஷ்ட எண்ணாகும். சூரிய பகவானை வழிபடுவதனாலே வரக்கூடிய பலன்களையும், மஞ்சள் கலர், சிவப்பு கலர் அப்படிங்கிற காம்பினேஷன் இருக்கக்கூடிய நிறங்களை பயன்படுத்துவதும் உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரி கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. இந்த வாரம் சுபிட்சமான வாரமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.